எக்ஸைஸ் 8.3ல 7th சம் தான் பார்க்க போறோம். 3 வெக்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஆகிய வெக்டர்கள் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என காட்டுக. இங்கிலீஷ்ல show that the vectors 3 வெக்டர்ஸ் form a right angled triangle அப்படின்னு நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்க கொடுத்திருக்கிற இது என்னதுன்னா பாயிண்ட்ஸ் கிடையாது, வெக்டர்ஸ். அவங்களே என்ன செஞ்சிருக்காங்க, டைரக்டா கொடுத்திருக்காங்க. வெக்டார்கள் வெக்டார்ஸ் அப்படின்னு அவங்களே கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம இதை ஓஏ ஓபி அது மாதிரிலாம் பொசிஷன் வெக்டார்ஸாவோ இல்ல பாயிண்ட்ஸாவோ எடுத்துக்க தேவையில்ல. டைரக்டா அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார்னு எழுதிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வெக்டாரை ஏ வெக்டார்னு எடுத்து எழுதிக்கோங்க. மைனஸ் ஐ கேப் மைனஸ் 2j கேப் மைனஸ் 6k கேப். அடுத்த வெக்டாரை பி வெக்டார்னு எடுத்து எழுதிக்கோங்க. 2i கேப் மைனஸ் j கேப் பிளஸ் k கேப். அடுத்த சி வெக்டார்னு எடுத்து எழுதிக்கோங்க. மைனஸ் ஐ கேப் பிளஸ் 3j கேப் பிளஸ் 5k கேப். ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம், டைரக்டாவே எல்லாத்துக்கும் நம்ம மாடலஸ் எடுத்து நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பித்தகரஸ் தியரம் படி போட்டா நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டா வருதான்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மாடலஸ் ஏ மாடலஸ் எடுங்க. அப்ப என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடலஸ்னா என்ன அர்த்தம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த இண்டிவிஜுவல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப -1 ஸ்கொயர் பிளஸ் -2 ஸ்கொயர் பிளஸ் -6 ஸ்கொயர். ஓகேவா? ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் -1 ஸ்கொயர்ங்கிறது 1, 2 ஸ்கொயர்ங்கிறது 4. அதாவது மைனஸ்ங்கிறது அது ஸ்கொயர் பண்ணா அது பாசிட்டிவ் ஆயிடும். அதனால நான் வெறுமனே நம்பர் சொல்றேன். ஸோ 6 ஸ்கொயர்ங்கிறது என்னது 36. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும், ரூட் ஆஃப் 41. அதே மாதிரி பி ஸ்கொயர் கொடுத்தா பிக்கு மாடலஸ் கண்டுபிடிங்க. அதே மாதிரி தான் மேக்னிடியூட் எடுத்தீங்கன்னா என்னது, அதுக்கு உள்ள இருக்க கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றது தான். ஸோ 2 ஸ்கொயர் பிளஸ் -1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். இதை ஆட் பண்ணா என்ன கிடைக்கும், 2 ஸ்கொயர்ங்கிறது 4 பிளஸ் 1 ஸ்கொயர் 1 பிளஸ் 1 ஸ்கொயர்ங்கிறது 1 which is equal to √6. அதே மாதிரி சி இருக்கு இல்லையா, அதுக்கும் நம்ம என்ன செய்யணும், மேக்னிடியூட் அதாவது மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கும் அதே மாதிரி தான் அதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் என்ன செய்ய போறோம், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போறோம். ஓகேவா? which is equal to 1 ஸ்கொயர் 1 பிளஸ் 3 ஸ்கொயர்ங்கிறது 9, 5 ஸ்கொயர்ங்கிறது 25 which is equal to √35. ஓகேவா? எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா √35 வந்துடும். பித்தகரஸ் தியரம் படி என்னது, ஹைபோட்டனியஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஹைபோட்டனியஸ் வச்சுக்கோங்களேன். லார்ஜஸ்ட் சைடு தானே ஹைபோட்டனியஸ். இது வந்து அட்ஜசன்ட் சைடு, இது வந்து ஆப்போசிட் சைடு வச்சுக்கிட்டீங்கன்னா என்னது, ஹைபோட்டனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஓகேவா? அப்ப இதுல உள்ளதுலே எது லார்ஜஸ்ட் நம்பர்னு பாருங்க, √41. அதுதான் நம்மளோட ஹைபோட்டனியஸ். மத்த ரெண்டும் அது ஆப்போசிட் அட்ஜசன்ட்னு வச்சுக்க வேண்டியதுதான். ஓகேவா? அப்ப என்னன்னு எழுதிக்கணும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது, மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் ஸ்கொயர். ஓகேவா? இப்ப இதுக்கு ரூட் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. √41 ஸ்கொயர் ஈக்குவல் டு √6 ஸ்கொயர் பிளஸ் √35 ஸ்கொயர். ஓகேவா? இப்ப எல்லாத்தையும் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும், ரூட்டும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப வெறுமனே என்னது, வெறும் நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். இதை ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 41 is equal to 41. இப்ப இது ரெண்டும் ஈக்குவலா வந்துருச்சு இல்லையா, அது மாதிரி வந்ததுனால நம்ம என்ன ஆயிடுச்சு, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு எழுதலாம். These vectors form a right angle triangle. ஏன்னா அந்த பித்தகரஸ் தியரம் கண்டிஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அதனால என்னது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த வெக்டார்ஸ் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிடலாம். தமிழ்ல என்ன எழுதணும், அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆகிய வெக்டார்கள் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு எழுதிக்க வேண்டியதான். இவை ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். அவ்வளவுதான்.